வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்குது, உங்கள் வாழ்க்கை முறையை எப்படி மாற்றலாம், ஸோ மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாதகமே. நான் இன்றைக்கி கொஞ்சம் 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய லைவ் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தவறாக நினைக்காதீங்க. ஏன்னா பர்சனலாக கொஞ்சம் வேலைகள் நிறைய போயிட்டுருக்கனால வர முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஜாதகம் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது என்னென்னு பார்த்துடலாம். உங்களுடைய தேதி டைம் போட்டுவிடுங்க. ஒரு 1 ஹவர் தான், அதாவது லேட்டாக தான் வந்துட்டேனே. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்திருக்கோம், 9 மணிக்கு முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். 1 ஹவர் தான் பண்ண முடியுமே, நிறைய டைம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த டைம் தெரியாமல் நான் போடுறதுனால தான் மக்களுக்கும் சரியாக ரீச் பண்ண முடியல. இதுக்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு கொண்டு வரேன், சீக்கிரமாக கொண்டு வரலாம். ஏன்னா டைமிங்கில் போடுறது, அந்த டைமுக்குள்ளே, அதாவது கரெக்டாக போட்டு கரெக்டாக இந்த டைமில் போட்டு இந்த டைமில் முடிக்கலாம் லைவ் போட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபாலோப்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, வேறு ஒன்றும் இல்லை. சீக்கிரமாக அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நிறைய எடுத்துகிட்டு வரேன். சாமியே சரணம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், சரிங்களா? நல்லா இருப்பீங்க. எப்படி போகுது வேலைலாம்? ஒரு 1 ஹவர் பார்த்துடலாம். அதுக்கு மேலே பார்க்க டைம் இல்லைங்க. கண்டிப்பாக 1 ஹவர் மட்டும் பார்த்துடலாம். ஒரு தனிநபர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு நபர் கேட்டிருந்தார், 2ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார், எப்படி, அதாவது அவர் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஆயுளுக்கு எதுவும் பங்கம் ஆகிடுமான்னு சொல்லி கேட்டிருந்தார். 6-4 விஷ்ணு துர்க்கை அம்மன் வேலை நடக்கிறது சார். நல்லதுங்க, நல்லதுங்க. அப்புறம் நம்மால் வேலை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆமாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் விஷ்ணு துர்க்கை அம்மன் வேலை நடக்குது. ஓகே, பண்ணுங்க ஐயா, நல்லா பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணுங்கள். தெய்வத்துக்கு சேவை செய்கிறீங்க, ரொம்ப வளர்ச்சி அடைவீங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கணும் வாழ்க்கையில். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஐயா, நமக்கு பாருங்கள், பார்த்துருவோங்க. 10/9/1992, 10/9/1992. டைம் வந்து 6:10, ஈவினிங் 6:10. ஈவினிங் 6:10. வர அமாவாசை பிரதிஷ்டை நடக்க போயிரு சார். பண்ணுங்கள் சார். சூப்பர் சார், நல்ல விஷயம், சந்தோஷம். ஐயோ, மை பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்கள் ஜாதகம் தான் வருது பாருங்கள். கும்பராசி, கும்ப லக்கணம், வனிசை கறந்து பிறந்தீங்க. நல்ல யோகமான அமைப்பு. அது சூரியன் வலுவாக இருப்பார். சூரியன் உங்கள் ஜாதகத்துலேயும் வலு, பௌர்ணமி யோகத்தில், ஃபஸ்ட்டு ஜாதகமே பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கீங்க. ஐயா, நமக்கு பாருங்கள், சூப்பரான வேடாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. லக்கண இது தசை கூட பார்த்திங்கன்னா குரு தசை, ராகு பற்றி கடைசி புத்தி போகுது. இதுக்கப்புறம் தான் யோக தசை ஸ்டார்ட்டாக போகுதுங்க. குரு தசையை விட உங்களுக்கு சனி தசை மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய தசை. ஏன்னா லக்னாதிபதி அவர் தான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து தசை நடத்த போகிறாரு. ஆனால் அந்த லக்னாதிபதிக்கு எங்கேயும் சுவருடைய பார்வை கிடைக்கல.
எவ்வளோ டிகிரி வயசாக சனி பகவான் இருக்கார்? 19 டிகிரி, சந்திரன் 7 டிகிரி, குரு 29 டிகிரினா உங்களுக்கு குரு பார்வை. ஓகே, குரு பார்வையும் கிடைக்க வாய்ப்பில்லை. ஸோ எங்கேயுமே சுவருடைய பார்வை கிடைக்கல, அது மட்டும்தான் மைனஸு. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குரு பார்வை கிடைக்குது, லக்கணத்துக்கு குரு பார்வை கிடைக்குது. ஆனால் தசாநாதருக்கு அது கிடைக்கல, அது மட்டும்தான் மைனஸு. சரிங்க ஐயா, தொழில் பண்ணுறேன் ஐயா. தொழில் பண்ணுங்க ஐயா, தொழில் பண்ணுங்கள். தொழில் நல்லா ஒன்றும் வளர்ச்சி அடையும். வரக்கூடிய தசையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவர் சனி தசை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இந்த குரு தசை சனி தசை, குரு தசை முடிஞ்சு சனி தசை யோக தசைங்க. என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். நல்ல யோக தசை, நல்ல புத்திசாலி, நல்ல தைரியமான நபர். நீங்கள் எல்லா இடத்துலையுமே நல்லா போல்டாக பேசுவீங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். தைரியம் இருந்தால் மட்டும்தான் கடன்னு அந்த தைரியத்தின் மூலமாக நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஓடுவோம். அதேமாதிரி பொருள் ஆர்டர் பண்ணலேருந்து சேல்ஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வருவோம். ஸோ அது நீங்கள் அழகாக எடுத்துக்கிட்டீங்க. நல்ல யோக தசைங்க, நல்லா வரக்கூடிய தசை. அதாவது இப்போ குரு தசையும் நல்லது தான் பண்ணுமே, நிறைஞ்ச பௌர்ணமியில் இருக்கீங்க. மிகப்பெரிய யோகமான அற்புதம். அதுவும் லக்கணத்தோடு தொடர்பு கொள்வது, லக்கண ராசியோட. கும்ப லக்கணம் வந்து நிறைய இருள்தன்மை உள்ள லக்கணம்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அபார நன்மை செய்யக்கூடிய லக்கணம். அதுவும் சனி பகவான் வக்கர கதியாக இருக்கும்போது பொய்யே சொல்ல மாட்டீங்க, சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கரெக்டாக சொல்லுங்க ஐயா. 3 தொழிலும் சிறப்பு தான் ஐயா. ஆமாங்க ஆமாங்க, இல்லை ரொம்ப நல்லா வருவீங்க சார். ஒன்றும் இதை விட ஸ்பீடாக யோக தசை, சனி தசை இதை விட ஒன்றும் பெரிய லெவலில் உங்களை வளர வைக்கும். சரிங்களா? ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து இவருடைய சனி பகவான் மட்டும் நீங்கள் அப்பப்போ போய் வழிபாடு பண்ணிக்கோங்க. சனி பகவான் யாருன்னா பெருமாள் தான். சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை நைட்டு பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவர் மறைஞ்சிருக்கு, நல்லது தான், யோகம் தான் அது. சரிங்களா? சர வீட்டில் இருக்குது யோகம் தான். என்னென்னா வரக்கூடிய தசை காலகட்டத்தில் அவர் ஏதாவது குரு பார்வையோ இல்லை சுக்கரன் கூட இணைவு இருந்துச்சுன்னா ராஜயோகத்தை செஞ்சுருக்கோம். பரவாயில்ல விடுங்க, எது கூட உங்களுக்கு லக்னாதிபதி வலுவாக இருக்காங்களே, சரி லக்னமும் ராசியும் வலுவாக இருக்குது, அது சூப்பர். அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். வணிசேகரத்துக்கு சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கோங்கண்ணா. சிவன் கோயிலில் இவருக்கு மட்டும், யாருக்கு நந்தி பவனுக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க. அது மட்டும் செஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஒன்றும் கூடுதல் நன்மையை சேர்க்கும். மற்ற எங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், சூப்பராக இருப்பீங்க. அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். 20/6/1990, 20/6/1990, டைம் மார்னிங் 5:30, மார்னிங் 5:30. ஐயா உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். இளைய ராசி குணசேகரன் ஐயா உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். குணசேகரன் லக்கணம் ரிஷப லக்கணம், மேச ராசிக்கு இப்போ 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. கவலைப்படாதீங்க, அதை நினச்சி பயப்பட வேணாம். ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் இருக்கார், அதனால் பெரிய லெவல் தொந்தரவு கொடுக்க மாட்டார். 7.5 சனியால் விரை சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. லக்கணத்துலேயே சுக்கரன் புதன் இருக்காங்க. புதன் திக்பலம் 5 குடியர் திக்பலம், நல்ல யோக ஜாதகங்க, அருமையான யோகம். ஆனால் வந்து இந்த சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரன் தான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சூரியன் வலுவாக இருக்கார், அது யோகம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி, அதாவது ஜாதகத்துக்கு 9 குடியர் 9ஆம் இடத்துல வக்கரகதியாக இருக்கார். வக்கரகதியாகி ராகு கூட இருக்குது, யோகம். ஒரு ஜாதகம் பலமாக இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பாருங்கள் எவ்வளோ பலமாக இருக்குன்னு பாருங்களேன். ராகுக்கு வீடு கொடுத்து ராகு கூட உட்காந்துக்கார் சனி. ஸோ அவர் வந்து வக்கரகதியாக இருக்குது, யோகம். அது ராகு தசை தான் போயிட்டுருக்கு. இந்த ராகு தசை நன்மை செய்யும். ராகு தசை புதன் புத்தி. ஸோ ராகு தசை புதன் புத்தி. இந்த ராகு ரிஷபத்துக்கு நல்லது பண்ணும். 9ஆம் இடம் பாகியஸ்தானத்தில் இருக்குது. அவ்வாற நன்மை செய்யும்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக நன்மை செய்யும். ஏன்னா இது 9 குடியர் கூட இருக்கனால, திரிகோணாதிபதி கூட இருக்கனால உங்களுக்கு நன்மை செய்யும், அவ்வளோதான். பெரிய நன்மை வந்து அடுத்த குரு தசை உங்களுக்கு நல்லது செய்யுங்க. இந்த லக்கணத்துக்கு ஆகாத தசை தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குரு தசை வந்து உங்களுக்கு வந்து சூரியன் கூட இணைவில் இருக்குது. சரிங்களா? சூரியன் கூட இணைவில் இருக்குது. குரு தசை வரும்போது குரு வழிபாடு அதிகமாக பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டம் அந்த காலகட்டத்தில் வரும். என்ன தான் பிரச்சனை வந்தாலும் லக்னாதிபதி இவங்களை விட்டே கொடுக்க மாட்டார், சூப்பராக காப்பாற்றி எடுத்துகிட்டு வருவார். சரிங்களா? கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு குரு தசை, இந்த ராகு தசை எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்காது. ஆனால் குரு தசை கண்டிப்பாக ஒரு சின்ன பாதிப்பு கொடுக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 16 வருஷம் குரு தசை, அதுதான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். ஆனால் இப்போ 16 வருஷத்துக்குள்ளே இந்த ராகு தசை 2033 வரைக்கும் இந்த ராகு தசை இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. ஓகே.
இந்த ராகுதசை முடிஞ்ச வரைக்கும் இவங்கள வழிபாடு பண்ணுங்கள். அதாவது காலாஸ்திரி முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ரெகுலராக காலாஸ்திரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கூடுதல் நன்மை கொடுக்கும். தைத்திலே கர்ணம் பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லது பண்ணும். அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். டூ எக்ஸாம் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? ஓ, கேள்வி கேட்டிங்களா? 2 எக்ஸாமா? 1990 இருங்க. 2 எக்ஸாம் இப்போ பாஸ் பண்ணிங்களே. இப்போ ராகு வரக்கூடிய இடம் நல்ல இடங்க. குரு பார்வையில் இருக்க போகிறாரு. இப்போ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வரும். பாஸ் ஆகிடுவீங்க. இப்போ ராகு போகக்கூடிய இடமும் நல்ல இடம் தான். இவனாலும் நல்ல இடமா இருந்தார். இப்போ வந்து இந்த ஒரு மாதம் மட்டும் சனி கூட இணைஞ்சிருக்காரு. இன்னையிலேருந்து இனிமேல் நல்லாயிருக்கும். இன்றைக்கி தான் இப்போ காலையில் சனியை ராகும் விலகிட்டாங்க. இப்போ ராகு வந்து ஒன்று முன்னோக்கி போகிறாரு, அதாவது பின்னோக்கி வர்றாரு. சனி வந்து முன்னோக்கி போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நல்லாயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க தம்பி. ராகு தசையில் அடிச்சு தூக்கிட்டு வந்துடும். பாக்கிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. முரளி டேட்டு கரெக்டு தெரியாது. தேதி சரியாக தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம். யார்? பாக்கியலட்சுமி 25/5/1997. 25/5/1997. டைம் நைட் 23. கரெக்டாக 23 போட்டிருக்கீங்களே, கரெக்டாக பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க. தனுசு ராசி, மகர லக்கணம், பாலவக்கரணம். ஐயப்பன் கோயில் வழிபாடு பண்ணிக்கோங்க. லக்கணத்திலே குரு இருக்கார், திக்பலமாயி. சனி பகவானும் குருவும் பரிவர்த்தனை, நல்ல யோக ஜாதகம் தான். சனியும் குருவும் பரிவர்த்தனையான ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா லக்கணமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை. முயற்சி ஸ்தானம் வந்து அதிகப்படியான முயற்சிகள் எடுப்பீங்க. யார்? அது பாக்கியலட்சுமியம்மா. உங்கள் ஜாதகம் பாருங்கள். நீங்கள் அதிகமாக முயற்சி எடுப்பீங்க. அதாவது பெண்ணாக இருந்தாலும் சரி, முயற்சிகள் இருக்காது. பௌர்ணமி முடிஞ்ச உடனே பிறந்திருக்கீங்க. நல்ல யோக ஜாதகம். 5ஆம் இடம் வலுவாக இருக்குது. நல்ல குழந்தைகள் இருப்பாங்க. வயசு என்ன? 97 பிறந்திருக்கீங்க. 28 வயசு ஆகுதா? நல்ல குழந்தைங்களால் பிற்காலத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். என்ன தசாபதிகள் போகுது? செவ்வாய் தசை போகுது. செவ்வாய் தசை முடிஞ்சோடனே ராகு தசை ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் ராகு தசை ஸ்டார்ட் ஆக போகுதுமா. ராகு கன்னி ராகு, அருமையான அமைப்பு. கன்னி ராகு நல்லது பண்ணுவாங்க. அதேமாதிரி ராகு வந்து குரு பார்க்குறாரு, திக்பலமாயி. அம்மா, நான் அந்த ராகு தசை உங்களுக்கு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்குமா. ராகு வந்து எவ்வளோ டிகிரிலன்னா 2 டிகிரி, குரு 27 டிகிரி. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ராகுக்கு வந்து திரிகோணத்தில் தான் இந்த இவங்க சுக்கிரன் இருக்காங்க, குரு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல வலுவான அமைப்பு. ராகுக்கு வீடு கொடுத்துற புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவர் கொஞ்சம் மைனஸ். மற்றபடி ஒன்றும் இல்லை. கன்னி ராகு நல்லது பண்ணுவார்மா. நல்ல வளர்ச்சி அடைவீங்க. குரு பாரு, குருவுடைய வாடை உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கும். பாக்கிய ஸ்தானத்தை தான் உட்காந்துருக்காரு. சரிங்களா? ராகு தசை ஸ்டார்ட் பண்ணோடனே அப்பா விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. சரிங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்பாங்க இருக்கிறவங்க நல்லா வலுவாக தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ராகு வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா செவ்வாய் தசை முடிய போகுது. இந்த செவ்வாய் தசை ஃபுல்லாக கஷ்டம்தாம்மா. செவ்வாய் தசை ஃபுல்லாகவே கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு செவ்வாய். அது வந்து கூடுதல் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கோம். சரிங்களா? செவ்வாய் தசை முடிஞ்சோடனே பாக்கியலட்சுமியமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி போவீங்க. கவலைப்படாதீங்க. ராகு தசை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். இந்த மகர லக்கணத்துக்கு. சரிங்களா? கூடுதல் நன்மை செய்யும். நீங்கள் ராகு தசை வந்தோடனே இவர் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? யாருன்னா வந்து ராகு பகவானை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஐயப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. அதுவும் ராகு தான். ஐயப்பன் கோயில் போனாலும் சரி, இல்லை காலாஸ்திரி போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த ஊரோ அந்த ஊர் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது எந்த கோயில்னால் உங்களுக்கு பெருமாள் கோயில். அதுவும் வந்து பள்ளிக்கொண்ட பெருமாள் போங்க. ராகு தசையில் கூடுதல் நன்மை செய்வார். அடுத்து ஸ்ரீ திசிங்கரா கிருத்திகா அம்மா. உங்கள் ஜாதகம் வருதுங்க பாருங்கள். 28/01 1ஆம் மாதம் 1997. 28/1/1997. டைம் காலை 9:40.
அம்மா உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். கீர்த்திகம்மா கன்னி ராசி, மீன லக்கணம், கௌளகரம், ஸ்ரீ வராகமூர்த்தியை பாருங்கள். வராகமூர்த்தி நல்ல ஒரு நன்மை செய்வார். மிதுன லக்கணம், லக்கணத்துலேயே சனி பகவானும் இருக்கார். உங்களுக்கு நல்ல செவ்வாய் பார்வை, ராகு பார்வை. லக்கணம் கெட்டு போச்சுமா சுத்தமாக. சந்திரனும் தேய்பிரை சந்திரன் தான், ஆனால் பௌர்ணமி அந்த நிறைவான முழு சந்திரன் அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் லக்கணம் கெட்டு போச்சு. லக்கணத்தில் வந்து சனி ஒரு ஒரு நன்மையான விஷயம் இருக்குமா, உங்கள் லக்கணத்துக்கு வந்து உங்கள் குருவும் சுக்கரனும் சனியும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க. இது நல்ல அமைப்பு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு சுக்கரன் குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆனது ஒரு யோகம். கேது கூட தான் உங்களுக்கு உட்காந்துருக்கார் லக்கணத்தில். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கீர்த்திகமா ஆன்மீகம் வந்து உங்களுக்கு அதிகப்படியான நாட்டத்தை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் இந்த இவங்க ரெண்டும் உட்காந்துருக்காங்க. ஆனால் ஒரு சேர இந்த சனி இது செவ்வாய் பார்த்துடக்கூடாது. செவ்வாய் பார்வை இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல விடுங்க, எல்லாம் பார்த்தாங்க. திரிகோணாதிபதி கூட தான் இந்த ராகு சேர்ந்துருக்காரு. அது 5, 9 கூடிய கூட இந்த ராகு சேர்ந்துட்டார். இப்போ நடக்கிற தசை ராகு தசை கூடுதல் நன்மை. என்ன இன்றைக்கி ராகு தசாவே வருது? ஏமா ராகு பவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அந்த ராகு தசை உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொண்டு போயிடும். யார் அதாவது கிருத்திகாமா ராகு தசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செஞ்சுட்டு தான் இருக்குது. யோகத்தை செய்யும். இருக்கும் கணவன் மனைவி ஒரே ராசி. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரே ராசினா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்களுக்கு கன்னி ராசி தானே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. என்ன தசாபதிகள் போகுது அதுதான் பார்க்கணுமே. உங்களுக்கு ராகு தசை போகுது. ராகு வந்து 7ஆம் இடத்து ராகு. கணவரால் இப்போ நல்ல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குமே. என்ன கொஞ்சம் உங்கள் மனசு அது வந்து எதுவுமே புரிதல் தன்மை இருக்காது. சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, சரிங்களா? போதும். மற்றபடி எங்கேயுமே ப்ராப்ளம்லாம் இல்லைம்மா. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த இது குருவுடைய பார்வை இந்த 7ஆம் இடத்து மேலே விழுது, ராகு மேலே, சரிங்களா? ராகு வந்து மொத்தம் வந்து 5 கிரகம் தொடர்பு கொள்ளுதுமா, சரிங்களா? யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன், செவ்வாய், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சனி, 3 கிரகம் வச்சா அங்கே குரு 1, 4 கேது 1, 5 கிரகம் தொடர்பு கொள்ளுது, சரிங்களா? ஸோ அதோடைய பலனை மொத்தத்தையும் வாங்கி ராகு செய்வார். அதனால் யோகமான அமைப்பு தான், கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே எந்த ப்ராப்ளம் வராது, நல்லா இருப்பீங்க. சூரியன் வேறு வலு, நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ஆண் மாதிரி செயல்படுவீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா இருப்பீங்க. அடுத்து சுதாகர். ஐயா சுதாகர், உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். சுதாகர் 17/7/1997, 17/7/1997, டைம் 10:15, டைம் 10:15. ஐயா சுதாகர், உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். 17/7/1997, எல்லாமே 7ல் முடியுது. விருச்சிக ராசி, கன்னி லக்கணம், வேலைக்கிழமை பிறந்திருக்கீங்க. பாலவக்கரணம், ஐயப்பன் வழிபாடு பண்ணுங்கள், இல்லைன்னா ராகு வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். லக்கணத்தில் செவ்வாய், சனி 7ஆம் இடத்துல திக்பலத்தோடு இருக்கார். இந்த சனியும் குருவும் பரிவர்த்தனை, 3 ஜாதகமும் சனி குரு பரிவர்த்தனை வராங்க இந்த 97ல். இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நல்ல வலுவாக இருக்காருங்க உங்கள் ஜாதகத்தில். லக்கணத்தை குரு பார்க்குறாரு. கோவம் கொஞ்சம் அதிகமாக வரும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கன்னி லக்கணம், உங்களுக்கு லக்கணத்தை குரு பார்த்து லக்கணாதிபதியும் குரு பார்க்குறாரு. இதெல்லாம் யோகம். ராசிநாதரையும் குரு பார்க்குறாரு. இது அபார யோகம், சரிங்களா? உங்களுக்கு வந்து வளர்பிறை சந்திரன் தான், தேய்பிறை சந்திரன் அது கிடையாது. வளர்பிறை சந்திரன் முழு பௌர்ணமி அமைப்பு தான். சந்திரன் நீசம், ஆனால் நீசமாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த அளவில் பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா பவர்ஃபுல்லான சந்திரன். தசை புத்திகள் யார் நடத்த? சுக்கர தசை, யோக தசை தாங்க போகுது. உங்களை அபார நன்மை செய்ய. ஏன்னா 9 கூடிய தசை. இந்த சுக்கர தசை வந்து 9 கூடிய தசை, லாப தசை. ஸோ லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். என்ன பேர் உங்கள் பேர்? சுதாகர். நல்லா இருக்கீங்களே, நல்லா இருப்பீங்க, சரிங்களா? ஒன்றும் நல்லா கூடுதலாக நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நல்லா கொஞ்சம் வலுவான அமைப்பு தான். இப்போ ஒரு மாதமாக உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான அமைப்பாக இருந்திருக்கும். இந்த 1 மாதம் காலம் ஏன் சுமாரானா, சுக்கர தசை வந்து இப்போ சரியில்லாமல் இருக்குது. சுக்கரன் சரியில்லாமல் இருந்தார் கோச்சாரத்தில், சரிங்களா? இப்போ சுக்கர தசை ராகு புத்தி நல்ல அமைப்பு தான், கவலைப்படாதீங்க. கூடுதல் நன்மையாகவே அமைப்பு. இப்போ சுக்கரன் சரியில்லாமல் இருந்தது தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ சுக்கரன் நல்லா ஆகிட்டார், சரிங்களா? நேற்றுக்கு தான் வக்கர நிவர்த்தி ஆகி நேர்கதி ஆனார். அதனால் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதகம்.
அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். நீங்கள் பரிகாரம் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுக்கிரனுக்கு மட்டும்தான் வெள்ளி அருணாக்குடி போடலாம். சுக்கிரனுடைய ஜாதக ரீதியாக வந்து லட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். இது மட்டும் பண்ணுங்கள். முருகர் வழிபாடு காமனாக பண்ணிக்கோங்க. அடுத்து ராஜ்குமார், உங்கள் ஜாதகம் வரப்போ பாருங்க. ராஜ்குமார் 3/9/1989 உங்கள் புகழ் அகிலமெங்கும் ஐயா. ரொம்ப நன்றிங்க நந்தகுமார், ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுளுக்கு அந்த புகழுக்கு சொந்தக்காரனாக ஆக்கணும் எல்லாரையுமே, உங்களையும் தான். சரிங்களா? அதாவது நம்முடைய ஜாதகத்தில் நம்ம புகழுக்கு சொந்தக்காரனாக ஆகணும் அமைப்பு இருந்தால் நிச்சயமாக ஆகிடுவோங்க. அது கடவுள் இறைவன் கொடுக்கறது. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், பிரபஞ்சமே நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எந்த நோயும் வந்து அட்டாக் பண்ணாத அளவில் வாழணும். தனுசு லக்கணம் கன்னி ராசிங்க. யார் அது? ராஜ்குமார், உங்கள் ஜாதகம் வருது. சென்னை மேரேஜ் எப்போ சொல்லுங்கள். மேரேஜ் நான் போடும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னீங்களா, எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேரேஜை மட்டும் நான் டக்குன்னு பார்த்து அடுத்த இதுக்கு போய்டுவேன். கரசை கரணம் வெள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. லோக்கல் உள்ள விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மேரேஜ் டக்குன்னு நடந்துடும். லக்கணத்தில் சனி இருக்கார், அதுதான் கொஞ்சம் லேட் ஆகுது. அதை குரு பார்க்குறாரு, கொஞ்சம் லேட் பண்ணி அப்புறம் டக்குன்னு நல்ல மனைவியாக கொடுப்பாருங்க. சுக்கிரன் வந்து நீசம் தான், ஆனால் நீசமாக இருந்தாலும் சந்திரன் கூட இணைவில் இருக்கார், அதனால் நீச பங்கம் ஆகிட்டார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதன் கூட இருக்குது. நீச பங்கம் ராஜயோகத்தை அடையுது. அதாவது புதன் கூட இருந்துட்டாலே ராஜயோகம். அது மட்டும் இல்லாமல் தசையும் ராஜயோகம் தசை. என்னையா உங்களுக்கு பிரச்சனை? ராஜ்குமார் சூப்பராக இருப்பீங்களே. ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. மேரேஜ் டைம் தாங்க போயிட்டுருக்குது. டக்குன்னு பொண்ணை பாருங்கள், நல்ல பெரிய இடத்துலேருந்து பொண்ணு வரும். ஏன்னா 10ஆம் இடத்துலேருந்து பொண்ணு வருங்க. பணம் இது பொருளாதாரம் கொண்டுட்டு வரும், இல்லை வேலை செய்கிற பொண்ணு அமையும். சரிங்களா? நல்ல பொருளாதாரம் உள்ள பொண்ணாக தான் அமையுங்க. சூப்பர் பொண்ணாக அமையும், கவலைப்படாதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கார். நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அமையும். அதுவும் உங்களோட பெரிய இடத்துலேருந்து வரும் பொண்ணு. உங்களை ரொம்ப பிடிக்குங்க அந்த பொண்ணுக்கு. ஆமாம், உடனே பொண்ணு பாருங்கள். யார்? ராஜ்குமார் லைவில் இருக்கீங்களா? பொண்ணை உடனே பாருங்கள், பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லைங்க. உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது. குரு தசை தான் போயிட்டுருக்கு. குரு தசை சுக்கிர புத்தி, எங்கேயுமே பங்கமாகலை. நல்ல மனைவி அமைவாங்க. ரொம்ப யோக ஜாதகங்க உங்கள் ஜாதகம். குரு வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னா ரெகுலராகவே வேலை கம்பெனிக்கு குரு வழிபாடு. குரு பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு கூடுதல் நன்மை செய்வார். பிள்ளையார்பட்டி விநாயகரும் உங்களுக்கு நன்மை செய்வார். லோக்கல் உள்ள விநாயகரையும் போய் பார்த்துக்கோங்க அப்பப்போ. அவரும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் லோக்கல் விநாயகரை பாருங்கள். சரிங்களா? ராஜ்குமார் மேரேஜ் இப்போ தான் நடக்குங்க. நான் சொல்லிட்டேன்ல, இல்லை என்னென்னா மேரேஜுக்கு டைம் வந்துருச்சு. அதனால் உடனே பாருங்கள், லேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆக்சுவலாக லேட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? உங்கள் ராசி கன்னி ராசி தானே, உங்களுக்கு இப்போ தான் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது. இப்போயே பொண்ணு பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதர் வேறு 7ஆம் இடத்துல இருக்கார், சுக்கிரன் வேறு கூட இருக்கார். யார் அது? என்ஜாய் உங்கள் ஜாதகம் தான் வருது. தமிழ் நீதி ஐயா 13. ஏன்னா உங்கள் இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, நிறைய ஓடிக்கிட்டே இருக்குதா. நீங்கள் பாவம் கை வலிக்க போட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கும் புரியுது. ஆனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லணுமேன்னு சொல்லி நான் தடவி போன டைம்லாம் தடவி எடுப்பேன். என்னை நான் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு நான் அனுபவம் தானே வாழ்க்கை, மனுஷன் வாழ்க்கையே அனுபவம் தான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரிப் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், நிறைய பேருக்கு சொல்லணும் பலனை அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக எனர்ஜி வர வச்சு பண்ணிகிட்ருக்கேன். எந்த லெவலுக்கு எனர்ஜி இருக்குன்னு தெரில. லக்கணம் மீன லக்கணம் விருச்சிக ராசி. 5 குடியர் 9ஆம் இடத்துல இருக்கார். கரசை கர்ணம் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், அது சூப்பராக இருக்கும். 5 குடியர் 9ஆம் இடத்துல இருக்குது, ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் ராகு கூட போய் சேர்ந்துட்டார். கிரகண தோஷம் அடைஞ்சிருக்காரான்னு பார்ப்போம். லக்கணத்தில் 8 குடியர் உட்காந்துட்டார். ஆனால் லக்கணத்தை குரு பார்க்குறாரு. 2 பேருமே வக்கரகதியாக தான் இருக்காங்க. புதனும் வக்கரகதி தான். 7 குடியரும். ஐயாவுடைய கேள்வி என்ன? கவர்மெண்ட் ஜாப் 3 ட்ரை பண்ணுறீங்களா? அப்புறம் மீன லக்கணம் துலாம் ராசி. அது ஓகே. துலாம் ராசியா ஐயா? விருச்சிக ராசியா? நீங்கள் துலாம் ராசியில் இவங்க எவ்வளோ சந்திரன் அப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. விருச்சிக ராசி. சரிங்களா? ஸ்பீடாக இருப்பீங்க. துலாம் ராசியில் விருச்சிக ராசி. இதுமாரி எங்கே போனாலும் விருச்சிக ராசினே சொல்லுங்கள், துலாம் ராசி கிடையாது. இந்த பாருங்கள், விருச்சிகத்துக்குள்ளே விஷாகரம் 4ஆம் பாதத்தில் வந்து உட்காந்துருக்கு.
18 டிகிரி, இவர் வந்து லக்ன புள்ளி வந்து 7 டிகிரி. ஓகே, இதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? மக்கள் நல பணி செய்ய போகிறீங்களா ஐயா? மக்கள் நல பணி தான் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க. மக்கள் நல பணி புதன் தசை தான் போயிட்டுருக்கு. 7 தசை மக்கள் பணி செய்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் புதன் தசை குரு புத்தி. இந்த குரு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து லக்கணத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 6ஆம் இடத்துல இவர் இருக்கார். சூரியனுக்கு எங்கேயும் வலுவில்லை. சுக்கிரன் சிம்ம வீடும் வலுவாக இல்லை. கவர்மெண்ட் ஜாப் ஏன் ட்ரை பண்ணிருக்கீங்க? சூரியன் பார்க்குறாரு, ஆனால் வந்து அந்த லெவலில் உயர் பதவியெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஐயா. 28 டிகிரி சனி இப்போ தான் 0. ஓகே, கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இப்போ தான் சனி அப்போ தான் உள்ளே வராரு. ஸோ அதனால் இது வேலை கிடைச்சிருங்க. இப்போ இந்த புதன் தசை குரு புத்தி ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, குரு புத்திலே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி கோச்சார ரீதியாக வந்திருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு இப்போ இவர் போகிறாரு, குரு பகவான். ராசிக்கு 8ஆம் இடத்துல அடுத்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், வேலை கிடைச்சிடும், கன்ஃபார்மாக கிடைக்குங்க. ஜூன் மாதம் ஏன் ட்ரை பண்ண சொன்னால், குரு பயிற்சி இருக்குல்ல, குரு வந்து உங்களுக்கு வந்து மிதுன வீட்டில் போய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்து மூலிமா வேலையை கொடுப்பாரு. பாருப்பா இவனுக்கு போய் இது கிடச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி மற்றவங்க ஒரு போராமையில் பேசுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பார் குரு பகவான். சரிங்களா? கன்ஃபார்மாக வேலை இருக்குங்க, கவலைப்படாதீங்க. அடுத்து யார்? அடுத்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வரைக்கும் ஏதாவது வழிபாடு பண்ணணும்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள். அந்த பிள்ளையாரை பற்றி இது விநாயகர் தானே உங்களுக்கு சொன்னேன். விநாயகர் வழிபாடு, சிவன் வழிபாடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வழிபாடு, இந்த 3 பண்ணுங்கள். நல்லா ஜாலியாக இருப்பீங்க, டென்ஷனே இல்லாமல். ஏன்னா சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கார்ல, 8 குடியர் வந்து உட்காண்டார். சின்ன அவமானங்கள் ஜாலியாக இருக்குதுனால அது கிடைக்கும். ஓகே, யார் அது? என்னையா? வணக்கம் ஐயா, முதுகெலும்பு பிரச்சனை உள்ளது ஐயா. 5 வருடம் இடம் கெட்டால் முதுகெலும்பு பிரச்சனை வருமா? 5ஆம் இடம் கேட்டால் முதுகெலும்பு பிரச்சனை வருமாவா? யாருங்க சொன்னது உங்ககிட்ட அந்த மாதிரி? அப்படிலாம் நினைக்காதீங்க. 5ஆம் இடம் கெட்டால் அதிர்ஷ்டம் தான் கெடும், முதுகெலும்பு பிரச்சனை வராது. முதுகெலும்பு பிரச்சனை வர்றதுக்கு வந்து அது அந்த எலும்பு காரகனை யார் தெரியுமா? நம்ம சூரிய பகவான். அவர் தான். வெயிலில் நில்லுங்க, சூரியனுடைய எனர்ஜி கிடைக்கும். அது கிடைச்சாலே முதுகெலும்பு பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிடும், கவலைப்படாதீங்க. முதுகெலும்பு பிரச்சனை, இந்த கண் பிரச்சனை, இதெல்லாம் சூரியன் தான் கொடுப்பாரு ஜாதகத்தில். சரிங்களா? அதனால் முதுகெலும்புக்கு வந்து 5ஆம் இடம் மட்டும் காரணம் கிடையாது. 5ஆம் இடம்ங்கிறது பெரிய காரணமே கிடையாது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை தான் தடை பண்ணும். பார்த்துடலாம் ஏன் முதுகெலும்பு பிரச்சனை. குழந்தைங்களை பாக்கியத்துக்கு எடுக்கும் 5ஆம் இடம். அது குழந்தை, பணம். அமாவாசை திதியில் பிறந்திருக்கீங்க. சதுர்பாசனம் லக்கணம். 5ஆம் இடம் எங்கேயா கெட்டு போச்சு? 5ஆம் இடம் தான் பலமாக இருக்கு ஐயா உங்களுக்கு. அப்புறம் ஏன் கெட்டு போச்சு சொல்லுங்கள். யார் அது? ஜேம்ஸ் ராயல். நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. 5ஆம் இடம் கெட்டு போச்சு. எப்படி கெட்டு போச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த பாருங்கள், குரு பார்வை கிடைக்குதுல, அப்புறம் என்ன கெட்டு போச்சு? 5ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்குது, 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை கிடைக்குது. அப்போ நல்ல குழந்தைகள் தான் அமைவாங்களே, ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு 5ஆம் இடம்லாம் கெட்டு போகல சார். லக்கணம் நல்லா இருக்குது. லக்கணாதிபதி தான் உங்களுக்கு வந்து குரு அமாவாசை திதியில் மாட்டிக்கிட்டாரு. சந்திரன் வந்து வளர்பிரியா, சந்திரன் தேய்பிரியா சந்திரன். ஓகே, அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி கூட முன்னாடி தான் உட்காந்துருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தசாநாதர் யார்? சுக்கிர தசை நல்ல யோக தசை தான் இந்த லக்கணத்துக்கு. இப்போ தான் ஐயா ஷார்ட்டாக இருக்குது உங்களுக்கு சுக்கிர தசை. அப்புறம் என்ன ஐயா நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. யார் இது? ஜேம்ஸ் ராயல். நல்லா இருப்பீங்க. இனிமேல் பட்டு தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக போகுது. சரிங்களா? சுக்கிர தசை நல்ல ராஜயோக தசை. சுக்கிர புத்தி போயிட்டுருக்கு. நீங்களே ஒன்றும் கற்பனை பண்ணிக்கிடாதீங்க. மனக்குழப்பத்துக்கு காரணம் என்ன? சனி எங்கேயாச்சும் வந்து பார்க்குறாரா? உங்கள் மனசு குழம்புத. சனி எங்கேருந்து சனி 3ஆம் பார்வையை பார்க்குது. சந்தேகம் உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும். உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கே சந்தேகம். கவலைப்படாதீங்க. 3ஆம் பார்வை சனி பார்க்குறனால தான் எல்லா விஷயத்தையும் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்டிருப்பீங்க. ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்த முழுமையை ஃபுல்ஃபில் அடைய மாட்டீங்க. எப்போவுமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பலனே சொன்னாலும் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எங்கேயாச்சும் கேட்டால் தான் உங்களுக்கு மனசு ஆறும். அந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களை வந்து நீங்கள் தான் மாற்றிக்கணும். சனி வந்து உங்களுக்கு இங்கே பார்க்குறாரு. ஸோ அதனால தான், மற்றபடி எந்த வகையிலையும் பாதிப்புலாம் கிடையாதுங்க. நீங்கள் உங்களை செதுக்கிக்கோங்க. சரிங்களா? இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பாங்க.
கண்டிப்பாக கொடுப்பாங்க. நல்லா இருப்பீங்கய்யா. அந்த யோக தசை தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கேது தசை வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்து கேது, முதுகு பிரச்சனையை அவர் தான் கொடுத்துருப்பாரு. 8ஆம் இடத்து கேது சூரியனுடைய வலுவை வாங்கி, நான் சொன்னல ஏன் அந்த முதுகு பிரச்சனை, ஐயா லைவில் இருக்கீங்களா? முதுகு பிரச்சனை வந்த காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு 2 வருஷமாக இல்லை, சொல்லப்போனால் ஒரு 1.5 வருஷமாக இல்லை. இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஆகலை, முடிவு ஆகலை. இனிமேல் வந்து உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிடும். சரிங்களா? நல்லா ஆகிடுவீங்க. சுக்கர தசை இப்போ கொஞ்சம் சுக்கரன் வலுவாக உங்களுக்கு வேலை செய்யலை. ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு நல்லா வலுவாக வேலை செய்வார். அந்த 20ஆம் தேதி 21ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் நல்லா பலமாக வேலை செய்வார். அப்போ செய்யும்போது உங்களுக்கு இந்த மெடிசன் கிடைச்சிடும். எதனால் உங்களுக்கு முதுகு தண்டு பிரச்சனை வந்துச்சுன்னா, அந்த சூரியன் வந்து தேய்பிரை சந்திரன் கூட இருக்காது. சரிங்களா? அதே சூரியனை வந்து இவங்களால் நடந்த தசை வந்து 7 வருஷம் கேது தசை நடந்துச்சு. இந்த சூரியனுடைய வலுவை இந்த கேது தசை வாங்கி உங்களுக்கு வந்து முதுகு தண்டு பிரச்சனை கொடுத்துருக்குமே. சரிங்களா? கடந்த ஒரு 7 வருஷமாக உங்களுக்கு பிரச்சனையாக தான் போயிட்டு இருந்திருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மையாகவே அமையும். ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. 7 வருஷத்தை மறந்துடுங்க. இனிமேல் யோகமான அமைப்பு, சுகபோகமாக உட்காரக்கூடிய அமைப்பு. எப்பவும் பிறந்தீங்க? 99 பிறந்துருக்கீங்க. 2000. தம்பி சின்ன வயசு தம்பி தானேப்பா நீ. இனிமேலும் முதுகுத்தண்டு பிரச்சனையை நினச்சி கவலைப்படாதப்பா. ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப ஜாலியாக இருந்துடாதீங்க, அது தவறாக போயிடும் ஃபேமிலிக்குள்ளே. அதனால் சுக்கர தசை எச்சரிக்கையோடு உங்கள் லைஃப்பை ட்ரை பண்ணுங்கள். நல்ல பிஸ்னஸ்ஸு தொழில் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவீங்க. ஆமாம், தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தம்பி. ஐயோ, எங்கே இருக்கீங்கன்னே தெரியல. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க. உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, கேட்டிங்களா இல்லையான்னு தெரியலையே. சரி, ஓகே, கேட்டுக்கோங்க. கேட்கலாம், திருப்பி ஒருக்க கேட்டுக்கோங்க. அடுத்து இதுங்க நிப்பாட்டுருவாங்க யார்? ஓகே, இந்த நிப்பாட்டுறோம். ஆனந்தராஜ் பிறந்த நாள் 18. ஆனந்தராஜ் உங்கள் ஜாதகம் தான் வருது பாருங்கள். ஆனந்தராஜ் தம்பி எல்லாம் கேட்டிங்களா? இதுக்கு முன்னாடி சொன்னவங்க கேட்டுக்கோங்க தம்பி. நல்ல டைம் தம்பி உங்களுக்கு. இந்த டைமில் சொந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுங்க. இதை விட்டால் வாய்ப்புகள் கம்மி தான் தம்பி உங்களுக்கு. சூப்பராக ஜெயிச்சிடலாம். 20 வருஷம் யோக தசை, சுக்கர தசை பயங்கரமான யோக தசை. மிதுன லக்கணத்துக்கு 5 குடியர் தசை, குரு பார்த்த சுக்கர தசை, தலைமையான பொறுப்பு, அப்படி இப்படின்னு எல்லாமே கிடைச்சிடும். ஆமாம் ஆமாம், நல்ல நல்ல இடத்துலேருந்து பொண்ணும் வரும். ஏன்னா லாபத்தில் இருக்காரே குரு பகவான். 18/3/1983. டைம் இரவு 12:15. யார் அது? ஆனந்தராஜ் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். ஆனந்தராஜ் உங்கள் ஜாதகம் வருது. வெள்ளிக்கிழமை பிறந்தீங்க. மேச ராசி, விருச்சிக லக்னம், கரசேகரணம். நீங்களும் பிள்ளையார்பட்டி தான். என்ன பிள்ளையார் இன்றைக்கி ரொம்ப பிள்ளையார் டைமில் ஏதோ பண்ணிட்டோமா? நான் பிள்ளையார் காரணம் எதுவாகவே வருது. விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க, பிள்ளையார்பட்டியை பார்த்துக்கோங்க. விருச்சிக லக்கணங்கிறனால முருகரையும் வழிபாடு பண்ணிக்கோங்க. ராசியும் பார்த்திங்கன்னா மேச ராசி, அதுவும் முருகர் தான். ஸோ யார்? ஆனந்தராஜ். முருகரும் விநாயகரும் தான் உங்கள் லைஃப்பை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க. ஸோ அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தசாபதிகள் என்ன போகுதுன்னு பார்த்துடலாம். செவ்வாய் தசை யோக தசைங்க. ராசி லக்கணநாத தசை. எங்கே இருக்கார் அவர்? குருவுடைய வீட்டில். ஐயோ தம்பி, நல்லா இருப்பீங்களே, நல்லா இருக்கீங்களே, ரொம்ப சூப்பராக இருப்பீங்களே. சூப்பராக தான் இருந்துகிட்ருக்கீங்க இப்போ. ஏன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை வேறு, யோகமான அமைப்பு. ராசியில் சுக்கரன் இருக்கார், லக்கணத்தில் செவ்வாய் இருக்கார், இது குரு இருக்கார். இது யோகமான அமைப்பு தான் தம்பி. எங்கே இப்போ கேட்குறீங்களா இல்லையா? கொஞ்சம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆமாங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லுங்கள். அதை சொல்கிறதுக்கு கஷ்டமா? நல்லா இருப்பீங்க. ஒன்றும் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். உங்கள் ராகு தசை வந்து குரு பார்க்கலாம். ராகு தசை 8ஆம் இடத்து ராகு தசை தான் சுமார். சரி, ஓகே, இப்போதைக்கு நல்லா சூப்பராக இருப்பீங்க. 2028 லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப அருமையான அமைப்பு. ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க. ஓகே, அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். சார், என்னோட பிறந்த தேதி 9. யார் அது? கிஸ்டி போஷன் சார். கிஸ்டி போஷனா? யாருங்க? 9/9/1999.
1996. யார் அது? 9/9/1996. 9/9/1996. கிறிஸ்டி போஷன். நைட்டு 12. அது என்ன டைமு? 11:20 காலை. கிறிஸ்டி போஷன் 11:20. கிறிஸ்டி போஷன் 11:20. உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். 9/9/1996. கிறிஸ்டி போஷன். என்ன கேள்வி உங்களுதுன்னு தெரில. ராசி கடகராசி, விருச்சிக லக்கணம், பூசமான கடகராசிக்கு இவ்வளோ நாளாக நல்லாலாம் இப்போ நல்லா இருக்குங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ தான் சனி போயிருக்காரு. சனி இப்போ போயிட்டு வந்து உங்களுக்கு கூடுதல் நன்மையை தான் செய்வார். சனியால் உங்களுக்கு கெடுபலன் இல்லை. ஸோ நல்ல ஒரு அமைப்பு தான். லக்கணம் விருச்சிக லக்கணம், லக்னாதிபதி நல்ல பலமாக தான் இருக்கார். அதாவது ஆட்சியான வீட்டில் இருக்கார். நீசப்பங்க ராஜயோகத்தோடு இருக்கார். ஏன்னா ஆட்சி ஆகிட்டார்ல, அதனால் ராஜயோகத்தில் இருக்கார். கவலைப்பட வேணாம். சந்திரனும் சூரியனும் ஆட்சி. 10ஆம் இடம் சூரியன் வலு, 11ஆம் இடத்துல இவர் வலு. என்ன நல்ல யோக ஜாதகங்க. யார் அது? கிறிஸ்டி போஷன். நல்ல யோகமான ஜாதகம் தாங்க. ஏன் எப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 கிரகம் தான். அந்த 9 கிரகத்தில் உச்சன் வீட்டில் ராகு இருக்கார். அதே மாதிரி கேது வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார். சரிங்களா? லாபத்தில் ராகு, 5ல் கேது, 5ல் சனி கூட தான் கேது இருக்கார். ஸோ சனியும் பலமாயிட்டார். அடுத்து வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து சூரியனை பார்க்குறாரு. சூரியனை பார்த்து பலப்படுத்துகிறாரு. சூரியன் ஆட்சி, குரு ஆட்சி, செவ்வாய் இது சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். புதனும் ஆட்சி உச்ச பலத்தோடு இருக்காங்க. ஸோ நல்ல யோக ஜாதகம் தான். தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். உங்களுக்கு யோக தசை தான். கேது தசை தான். கேது வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்து கேது தான். ஸோ நல்ல அதிர்ஷ்டத்தெல்லாம் அள்ளி கொடுப்பாரு. கேது முடிஞ்சோடனே சுக்கர தசை, அதுவும் நல்லது தான் பண்ணுங்கள். சுக்கர தசை இந்த விருச்சிக லக்னத்துக்கு அபார நன்மை செய்யுங்க எப்போவுமே. அதனால் கவலையே படாதீங்க. சுக்கர திசையில் இது கேது திசையில் சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. திஸ் போஷன், கிறிஸ்டி போஷன், அதாவது சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன வயசு? 96. 29 வயசு ஆகுதா? என்ன கேட்குறீங்க? ஏதாவது கேட்குறீங்களா? கேள்வி எது இருக்கா? இல்லை, கேள்வி எதுவும் இல்லை. ஓகே ஐயா, சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த திசையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சுக்கர திசையில் மிகப்பெரிய யோகத்தை செய்யும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திர மங்கள யோகம், மிருது மங்கள யோகம் லக்னாதிபதிக்கு கிடைக்கிது. லக்னாதிபதி நல்ல பலமாக இருக்கார். சூரியனும் சந்திரனும் பலமாக இருக்குது. நீங்கள் சொந்த தொழில் தான் பண்ணுவீங்களே, எங்கே போனாலும் அப்படியே விரைச்சிக்கிட்டு தான் நிற்பீங்க. ஆமாம், பார்த்துக்கலாம். நீயா நானான்னு அந்த மாதிரி இருப்பீங்க. ஓகே, அடுத்து பார்த்துடலாம். வேல்முருகன். வேல்முருகன் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். வேல்முருகன் 13/5/1975. 13/5/1975. 13/5/1975 மணி ஈவினிங் 3:55. 13/5/3:55ங்க வருது பாருங்கள். யார்? வேல்முருகன் உங்கள் ஜாதகம் தான் வருது. வேல்முருகன் சார், என்ன கேட்குறீங்க? தெலுங்கானா நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்கு. விபரீத ராஜயோகம் எப்போ வரும்? விபரீத ராஜயோகம் வருமா? எங்கே இருக்குது? விபரீத ராஜயோகம் எப்போ வரும்? ஸோ உங்கள் கொஸ்டின் அதானா? ராஜயோகம் தரதுக்கு 8ஆம் இடம் தான் வலுவாக இருக்கணும். அது கொஞ்சம் அவமானத்தை கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கும். விபரீத ராஜயோகத்தை 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம். இந்த சூரிய தசை நடந்தால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வரும். சூரிய தசை நடக்குதா? சனி தசை நடக்குது ஐயா, அப்புறம் எங்கே ராஜயோகம் வரும்? சனி தசை வந்து உங்களுக்கு 2034 வரைக்கும் வருது. விபரீத யோகம் வர்றதுக்கு செவ்வாய் தசை வந்தால் தான் வரும். இருங்க பார்ப்போம் யாருன்னு. ஏன்னா உங்களுக்கு சனி தசை யோக தசைங்க. சனி தசை சூரிய புத்தியில் வருங்க விபரீத ராஜயோகம். ஐயா, சனி தசை சூரிய புத்தி 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் விபரீத ராஜயோகத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டு ராஜயோகம் உண்டு. துளி அளவு கூட டவுட் வேண்டாங்க. அதாவது இந்த வருஷம் லாஸ்ட்டில் 10ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது 11ஆம் மாதம்னு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 11ஆம் மாதத்துல வந்து அடுத்த வருஷம் 9ஆம் மாதம் ஃபுல்லாகவே அது வரைக்கும் நீங்கள் வந்து விபரீத ராஜயோகத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். 100% உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா 12 கூடியவர் உச்சம்.
சரிங்களா. சனி வந்து யார் கூட இருக்கார்? 5 கூடையவர், 5க்கும் 6 கூடையவர் இந்த சனி பகவான். அவர் எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல சுக்கிரன் கூட இணைவில் இருக்கார். அவரும் சுபராகி இருக்கார். இந்த சூரியன் 12 குடியர் உச்சமாகி 8ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா. விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவர் இருக்கார். இந்த 8ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல வந்து குரு கூட இணைஞ்சிருக்காரு. ஐயா கேட்குறவர் நல்லா சூப்பராக விபரீத ராஜ்யம் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்த வருஷத்தில். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். என்னோடய வாழ்த்துக்கள் உண்டு. நல்லா இருப்பீங்க. அடுத்து கிஸ்திஸ் சார் நன்றி. என்னோட மனைவி ஜாதகம் சார் இருங்க, உங்களுக்கு இன்றைக்கி பார்த்துருக்கோம்ல உங்கள் ஜாதகம். அந்த உங்கள் ஜாதகம் போடும்போது நீங்கள் அதை பற்றி கேட்கணும். ஓகே. சொந்த தொழில் பண்ணலாமா? கவி தமிழ் பெண் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். மதுரை திருமணம் எப்போது? கணவர் உறவிலா எப்படிப்பட்டவர்? வேலையா? அதாவது கணவர் சொந்தத்தில் கேட்குறீங்களா? சொந்தமாக எப்படிப்பட்டவர், என்ன வேலை? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களா இல்லை அவர் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு அவர் ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு தான் 23 ஒன்றும் புரியல. 23/2001 போட்டிங்க. தேதி இது மாதம் போடாமல் விட்டீங்களே ஐயா. அம்மா இதை கேட்டு நீங்கள் மாதத்தை போடுங்கம்மா. இந்த போடும்போது அவசரப்படாதீங்க, பொறுமையாக போடுங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நான் டெய்லி லைவில் வருவேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். கரெக்டாக டைம் தேதி இது மாதம் போட்டுங்க. மாதம் போடாமல் விட்டீங்க. இப்போ கதிர்வேல் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். கதிர்வேல் ஜாதகம் வருது. போடுறவங்க தேதி டைமு என்ன கொஸ்டின் அதுன்னு சேர்த்து போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக நான் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். கொஞ்சம் அதிக பேருக்கு பார்க்குறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் நன்மைக்காக தான். ஆமாம், கடவுள் வந்து உங்கள் நன்மைக்காக நம்மளை ஏதோ ஒரு வகையில் ரெடி பண்ணுறாரு. அதனால் நம்ம வந்து நன்மைக்கு செய்கிறதுக்கு பண்ணுவோம். எங்கே போயிடுச்சு? கதிர்வேல் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். 2/3/1985 டைம் காலையில் 11:40 நேரம் போட்டாச்சு. வருமானம் திருமணம் எப்போது? வருமானம் பார்த்துடலாம். வருமானம் 2/3/1985. ஐயா சனிக்கிழமை பிறந்தீங்க. திருவாதிரை 3ஆம் பாதம், மிதுன ராசி, ரிஷப லக்கணம், கரசேகரணம், பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு ஒருக்க போயிட்டு வாங்க. லோக்கல் விநாயகரும் வழிபாடு பண்ணுங்கள். சனி தசை தான் போகுது. சனி தசை ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி ஸ்டார்ட்டாக போகுது. 5ஆம் மாதம் வந்து குரு புத்தி ஸ்டார்ட்டாக போகுதுங்க. லக்கத்துக்கு 7ஆம் இடம் சனி தசை போயிட்டுருக்கு. இது 85 பொறுத்துட்டீங்களா? சனி தசை குரு புத்தி. குரு 9ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு லக்கத்தை பார்க்குறேன். சனி தசை குரு புத்தியில் உங்களுக்கு மேரேஜ் நடக்குங்க. ஆக்சுவலாக மேரேஜ் எப்போ நடந்துருக்க வேண்டியது தான். ஆனால் வந்து உங்களுக்கு சனி 7ஆம் இடத்துல உட்காந்ததுனால உங்களுக்கு மேரேஜ் லைஃப் தள்ளி போயிடுச்சு. ஒன்று இனிமேல் தள்ளாதுங்க. குரு புத்தியில் உங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். ஏன்னா லக்கணத்தை பார்த்த குரு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதுன ராசியாக இருக்கனால இப்போ வந்து கோச்சார பலனும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. உங்கள் ராசிநாதர் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கார். சரிங்களா. ஸோ பயங்கரமான வலுவாக இருக்கார். இந்த சனி தசை குரு புத்தியில் மேரேஜ் நடக்கும். இப்போ பொண்ணு பாருங்கள், இப்போ உடனே பொண்ணு பாருங்கள், லேட் பண்ணாதீங்க. சரிங்களா. ஏன் லேட் பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இவரும் ஒன்றா இருக்கார். அதாவது இந்த 4ஆம் மாதம் ஓடிட்டுருக்குல, ஒரு மாதம்தான். சனி ராகு புத்தி முடிஞ்சோடனே குரு புத்தியில் உங்களுக்கு மேரேஜ் நடத்தணும். இப்போ வந்து சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருக்காங்க. அதனால் நீசபங்க ராஜயோகத்தில் உங்கள் ராசிநாதர் பொண்ணு பார்த்துருவார். சரிங்களா. உடனே லக்கத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்ததுனால தாங்க உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, மற்றபடி எதுவுமே இல்லை. 7ஆம் இடத்துல சனி பவன் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பொருளாதாரத்தை எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. அதிலலாம் குறை வைக்க முடியாது. ஏன்னா யோக தசை சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சனி தசை குரு புத்தியில் உங்களுக்கு மேரேஜ் நடந்துடும். அதுக்கு லாட்ரி யோகம் எப்போ? வேல்முருகன் லாட்ரி யோகம் எப்போம்மா? வெறுமனே போட்டிங்கன்னா ஏற்கனவே நான் பார்த்து சொன்னேன் ஐயா. யார் சொன்னேன்? அந்த 10ஆம் மாதம் சொன்னால அவங்களாம் லாட்ரி யோகம் தான். சரிங்களா.
அவங்களுக்கு தான் அந்த லாஸ்ட்டு அடுத்த மாதம் போட்டாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். சரி, ஓகே. உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்பு தாங்க. சரிங்களா? சுக்கிரன் வந்து உச்சம், லக்னாதிபதி உச்சம் ஆகிட்டாலே உங்களுக்கு அனைத்துமே கிடைச்சிடும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 10ஆம் இடத்துல சூரியன் நல்ல பலமாக இருக்கார், அவர் கூட புதன் இருக்கார். இதுவும் யோகமான அமைப்பு தான். இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா 7ஆம் இடத்துல திக்பலமாகி இந்த சனி தசை நடத்துகிறாரு. இந்த சனி தசை முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசை இதை விட கூடுதல் நன்மை செய்யும். சரிங்களா? பொருளாதாரம்லாம் ஒன்றும் வீக்கெலாம் இல்லைங்க, நல்லா வருவீங்க. ஒன்றும் அதிகப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க சொல்லப்போனால். சரிங்களா? ஆமாம். கதிர்வேல் ரொம்ப வளர்ச்சியான அமைப்பு. இப்போ உடனே பொண்ணு பாருங்கள், லேட் பண்ணாதீங்க. வருமானம்லாம் வருங்க, வருமானத்துக்குலாம் குறைவே இல்லாமல் வந்துட்டு தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. லட்சுமி தாயார் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு தேவையே. சரிங்களா? தாயார் வழிபாடு நிறைய பண்ணிக்கோங்க. அடுத்து வேல்முருகன் உங்களுக்கு தான் சொன்னேன், நான் நன்றின்னு போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு தான் சொன்னேன். அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குங்க. ஆனால் ரொம்பலாம் பண்ணாதீங்க. லாட்ரிலாம் வந்து போய் பணத்தை விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு ஒரு இது போட்டிங்களா அதோட நிப்பாட்டிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை வரும்போது உங்கள் மனசுக்குள்ளே தோணும். அந்த டைமில் டக்குன்னு போய் எடுங்க, ஜெயிச்சிடுவீங்க. அஸ்வின் குமார் 22/5/1990. அஸ்வின் குமார் 22/5/1990. 22/5/1990. 8:55. திருமணம் எப்போது நடக்கும் சொல்லுங்கள் ஐயா. காலை 8:55. காலை 8:55. சுரேஷ்குமார் என்னது, நான் 2 டைம் போட்டு போஸ்டடா இருங்கப்பா, உங்கள் இதை பிடிச்சிருந்தேன். சுரேஷ்குமார் உங்கள் இதை பிடிச்சி வச்சிட்டேன். ஏதோ வேலைக்காக காத்திருக்குன்னு, எப்போது புதிய வேலை கிடைக்கும். சுரேஷ்குமார் உங்களை பிடிச்சி வச்சுருக்கேன், இருங்க அடுத்த இதில் போட்டுருந்தேன். யார் இது? இவங்க 22/5/1990. ஸோ உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். 8:55. மேச ராசி, மிதுன லக்கணம், கரசை கர்ணம், பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் ஏன் உள்ளே வர்ற. லக்கணத்திலே குரு இருக்கார், அது யோகமான அமைப்பு. குரு வந்து ராசிநாதரை பார்க்குறாரு, அது சூப்பரு. சுக்கிரன் உச்சம், வலிமையான அமைப்பு. ஜாதகம் நல்ல பலமான ஜாதகம் தாங்க. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து மேச வீட்டில் தான் இருக்கார். உச்சத்துக்கு பக்கத்தில் தான் அவங்கள ராசிநாதர் இருக்கார். சூரியனை பார்க்குறாரு, சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கார். இதெல்லாம் நல்லா. இப்போ யார் தசை நடத்துகிற? சந்திர தசை, லாபத்தில் இருக்க சந்திர தசை. மேரேஜுக்குன்னு அமைப்பு வந்துருச்சுங்க உங்களுக்கு. மேரேஜ் தானே கேட்டீங்க? மேரேஜுக்குண்டான அமைப்பு வந்துருச்சு. சனி தசை, குரு புத்தி. சனி தசை, சந்திர தசை, குரு புத்தி. சந்திர தசை, குரு புத்தி வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து லக்னாதிபதி கூட சேர்ந்துருக்காரு. குரு வந்து 7 கூடியவர். ஐயா மேரேஜுக்குள்ள டைம் தான், பொண்ணு பாருங்கள், உடனே அமையும், லேட் ஆகாது. என்னன்னு தெரியல, நம்ம இது பார்த்தோன்னே பொண்ணு அமைய மாதிரியே இருக்கு. நிறைய பேருக்கு பொண்ணு அமைஞ்சிருங்க, டக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இதுவும் உங்களுக்கு பொண்ணு அமையக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கார். சுக்கிரன் வலுவாக இருந்தாலே யோகம். பெண்ணால் லாபம்லாம் கிடைக்குங்க உங்களுக்கு, பயங்கரமான லாபம். ஏன்னா லக்கணத்தை திக்பலமாக இருக்கார். நல்ல வருமானம் உள்ள பொண்ணாக அமையும், கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், முருகர் வழிபாடு பண்ணிக்கோங்க, அப்புறம் பிள்ளையார்பட்டி விநாயகர், இந்த 3 மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சூப்பராக இருப்பீங்க. அடுத்து ஜாதகம் பார்த்தலாம். ஐயா 1 மணி நேரம் தான் ஜாதகம் பார்ப்போம். டைம் வந்து இன்னொரு 10 நிமிஷம் தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கும் திருப்பி நாளைக்கு உங்களுக்கு டெய்லி லைவில் வரேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? இன்று இல்லாத அதிர்ஷ்டம் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து யார் இது? சுரேஷ்குமார் உங்கள் ஜாதகம் தான் வருது பாருங்கள். 1986, அதாவது 18/1/1986, 9:45. கண்டிப்பாக நாளைக்கும் லைவில் வரேங்க. நாளைக்கு பேசுவோம், நிறைய பேசுவோம். இன்றைக்கி 7 மணிக்கே வர வேண்டிய சூழ்நிலை. ஆனால் எங்கே, நமக்கு முன்னாடி நம்மளுடைய வேலைகள் காத்துட்டு கிடக்கு. யாராச்சும் பேசி நேரத்தை போய்கிடுதாங்க அப்படியே. மேச ராசி, கும்ப லக்கணம், பவக்கரணம். பெருமாள், அதாவது
சிங்க நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? சுரேஷ்குமார் தான். ஆமாம், சுரேஷ்குமார் நரசிங்க வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்கணம் வந்து கும்ப லக்கணமாக இருக்கிறனால சனி பகவான் வழிபாடு. சனி 10ஆம் இடத்துல செவ்வாயோடைய வீட்டில் தான் இருக்கார். அவருக்கு எங்கே சுபருடைய பார்வையில் அவர் கொஞ்சம் அவதியாக தான் இருப்பார். அந்த வீடு வந்து அவருக்கு கொஞ்சம் பிடிக்காத வீடு தான். ஆனால் இருந்தாலும் லக்கணத்துக்கு 12ஆம் இடம் நல்லாயிருக்கு. வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுங்கள். வெளிநாடுக்கு யோகம் உங்களுக்கு நல்லாயிருக்கு. இருங்க, என்ன தசாபதிகள் வருது? சந்திர தசை கடைசி புத்தி போயிட்டுருக்கு. சூரிய புத்தி சந்திர தசை சூரிய புத்தி போயிட்டுருக்கு. செவ்வாய் என்ன வேணும் உங்களுக்கு? வேலைக்காக காத்திருக்கிறேன்னு. எப்போது புதிய வேலை கிடைக்கும்? 9ஆம் இடம் வீடு கொடுத்துருவாரு. 3ஆம் இடம் சந்திரனும் 3ஆம் இடத்துல. சந்திர சக்தி சந்திரனும் எங்கே இருக்கார்? சந்திரன் 6 டிகிரி. ஐயா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 2 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? 2 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்னா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த செவ்வாய் கேது கூட தான் இருக்கார். சந்திரன் வந்து ராகு கூட இருந்து உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணல. ஆனால் செவ்வாய் கேது கூட தான் இருக்கார். இந்த செவ்வாய் கேது கூட இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் தசையில் உங்களுக்கு வேலை கரெக்டாக கிடைக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் பாகியஸ்தானம் தான் இருக்குது. நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். சரிங்களா? இந்த 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரிங்களா? இவ்வளோ நாளாக 6ஆம் இடத்து அதிபதி திசை நடந்தார். இந்த திசை சுத்தமாக சரியில்லாத திசை தம்பி. கடந்த காலங்கள் உங்களுக்கு சுத்தமாக சரியில்லை. வேலை கொடுத்தா கூட சரியாக சம்பளம் வராது. சம்பளம் வந்ததுன்னா வேலை சரியாக கிடைக்காது. சரி, 2 இருந்துச்சுன்னா உடம்பு செட் ஆகாமல் போய் கஷ்டத்தில் போய் படுத்துக்கிடுவீங்க ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு தான் கடந்த காலங்கள் இருந்தது. சரிங்களா? ஸோ சுரேஷ்குமார், இதுக்கப்புறம் இந்த இப்போ அதிர்ஷ்டம் கிடச்சிச்சில்ல, உங்களை நிப்பாட்டி எப்படி உங்களுக்கு சொல்கிறோம், அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சு. செவ்வாய் தசை உங்களுக்கு நல்லது பண்ணும். செவ்வாய் வந்து 10க்கும் 3 கூடியவர். நல்ல யோகம். அந்த சந்திர தசை வந்து 6 கூடியவர். சந்திர தசை உங்களுக்கு சுத்தமாக உங்களை டேமேஜ் பண்ணியிருக்கோம் 10 வருஷம். ஆனால் உங்களுக்கு விடிவு காலம் வந்துருச்சு தம்பி. 10 வருஷம் கடத்தி கொண்டு வந்துட்டீங்களே, பெரிய பாக்கியவான். உங்கள் லைஃபே மாறப்போகுது. ஒரு 3 மாதத்தில் 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வேலைக்கு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. பண்ணால் கூட போய் 4 நாள் ஒரு 10 நாள் வேலை செஞ்சு திருப்பி வந்துடுவீங்க. வீட்டில் அவமானப்படுவீங்க திருப்பியும். அதனால் அந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய செவ்வாய் தசை உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கும். செவ்வாய் தசை ஸ்டார்ட் பண்ணலேருந்து முருகர் வழிபாடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஏன்னா முருகர் தான் ராசிநாதர். சூப்பராக உங்களுக்கு வச்சுருப்பாரு. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை மாறப்போகுது தம்பி. உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. நம்மளையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மறக்காதீங்க நம்மளை மறக்காதீங்க. என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெல்லாம் போட்டு விடுங்க. அவ்வளோதான். ஐயா எனக்கு பதில் இல்லையே ஸ்ரீ. என்னது உங்களுக்கு பதில் இல்லையா? ஓடி போயிடுதுங்க பாமர் சித்தர் ஜோதிடம். ஐயா எல்லாருக்கும் பதில் இருக்குது. நீங்கள் வெறும் பதிலை மட்டும் போட்டு டக்குன்னு உங்கள் 29/6/97 திருமணம் எப்போது? மனைவி எப்படி இருப்பாங்க? சூரியன் இருந்து அந்த தசையில் திருமணம் நடக்கல ஏன் ஐயா? சந்திர தசை நடக்குமா? இருங்க பார்த்துருவோம், பதில் சொல்லிடுவோம். 29/6/1997 29/6/97 திருமணம் எப்போது நடக்கும்? எல்லாமே தடை தாமதம். மனைவி எப்படி இருப்பாங்க? 7ஆம் அதிபதி சூரியன் இருந்து அந்த தசையில் திருமணம் நடக்கலை ஏன் ஐயா? சந்திர தசை நடக்குமா? சூரிய தசை இப்போ முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்போ சரிங்க பார்த்துருவோம். விஜய் 29/6/97 டைம் வந்து 10:25 PM. 10:25 PM. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்க. அஸ்வினி மேசம் கும்பம். ஓகே. கும்பம் லக்கணங்கிறனால நீங்கள் வந்து சூரிய தசையை வந்து பார்க்குறீங்க. ஓகே. பத்திரை கரணம். முருகர் வழிபாடு ரொம்ப தேவை. முருகர் வழிபாடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 7ஆம் இடத்து அதிபதி தசை நடந்ததுனால உங்களுக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. சந்திர தசை சந்திர 3ஆம் இடத்து அதிபதி ராசிநாதர். ராசி லக்கணத்துக்கு 6 கூடியவர். ஐயா உங்களுக்கு மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் வந்து லேட் ஆகிறதுக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. இந்த சூரியன் வந்து
எங்கேயுமே ஆட்சியான வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, 5 குடியர் வீட்டில். சூரியன் பாதகாதிபதி. ஆனால் பாதகாதிபதி ஏன் இவ்வளோ பெரிய பாதகத்தை செய்யணும்? சனி பார்வை வாங்கலை. சந்திர தசை சூரிய பற்றி மணி. என்ன வயசாகுது உங்களுக்கு? சந்திர தசை செவ்வாய் புத்தி 12ஆம் மாதம் வைக்கோடு தான். ராசிநாதர் புத்தி. சூரியன் 14 டிகிரி, புதன் 18 டிகிரி. லக்கண புத்தி லக்கணத்தோட ஒத்து போகிறாரு சூரியனை. அப்போ கொடுத்துருக்குங்க, ஏன் கொடுக்கல? லாப வீடு வலுவாக இருக்கா? லாபாதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் வீடு தான் வலுவாக இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியனால் கிடையாதுங்க. இந்த குருவும் சுக்கரனும் நேரடி பார்வை இருக்குது பாருங்களேன். இந்த இவர் வந்து குழந்தை கொடுக்கக்கூடியவர் யார்? குரு. வக்கரகதியாகி வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தி மூலிமா நல்ல பலத்தோடு இருக்கார், சரிங்களா? ஆனால் இங்கே சுக்கரன் வந்து அதே 6ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு நேரடி பார்வை. சுக்கரன் வந்து 4 குடியவர், 9 குடியவர், பாக்கியாதிபதி. உங்களுக்கு பாக்கியத்தை அனைத்து பாக்கியத்தையும் செய்யக்கூடியவர், சரிங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடங்கள் பண்ணி வச்சிட்டாரு. இந்த குரு சுக்கரன் நேரடி பார்வை வந்தாலே பிரச்சனை தான். நல்ல வேலை இந்த சந்திர தசை வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்துறது. கும்ப லக்னத்துக்கு சந்திர தசை ஆகாத தசை, ஆனால் 3ஆம் இடத்துல இருந்து உட்காந்து தசை நடத்துது. இந்த சந்திர தசையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் புத்தி. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதுவுமே அமையாது. செவ்வாய் புத்தி முடிஞ்சோடனே ராகு புத்தியில் உங்களுக்கு மேரேஜ் நடக்குங்க. ஐயா வெயிட் பண்ணுங்கள். சந்திர தசை ராகு புத்தியில் மேரேஜ் நடக்கும். ஏன்னா இந்த 7ஆம் வீட்டு வழியே தான் உங்களுக்கு நடக்குது. இந்த சூரியன் தசையில் உங்களுக்கு கொடுக்கல. அப்போ வயசு என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு 28 வயசாச்சு. அடுத்த வருஷம் 29 மேரேஜுங்க கன்ஃபார்மு. கவலைப்படாதீங்க. 29 தான் மேரேஜு, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்போன்னா இந்த வருஷம் லாஸ்ட்டில் 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் பொண்ணு தேடுங்க. இந்த ராகு பொண்ணு வாங்கி கொடுக்கும். பொண்ணு எழுத்து கொடுத்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடும், சரிங்களா? கன்ஃபார்மாக மேரேஜ் நடக்குங்க அந்த காலகட்டத்தில். ராகு 29 டிகிரி, செவ்வாய் இது முடிஞ்சோடனே ராகு இதில் மேரேஜ் 27 டிகிரிலேருந்து ராகு வந்து உங்களுக்கு 29 டிகிரி. ஆமாம் 29 27 ஓகே. ராகு இதில் முடிஞ்சிடுங்க. 7ஆம் இடத்துல ராகு முடிச்சு வச்சுருவார், கவலைப்படாதீங்க. நீண்ட நாள் முயற்சி. பெயர் விக்னேஷ். இல்லை தம்பி வெயிட் பண்ணுங்கள். இது கடைசி ஜாதகமாக பார்த்துருந்தாங்க. நீண்ட நாள் முயற்சி விக்னேஷ். தேதி ஊர் மயிலாடுதுறை. வெளிநாட்டு வேலை கொண்டு கடன் பிரச்சனை தீருமா? குறைவான சம்பளத்தில் பணி நிரந்தரம் செய்ய வாய்ப்பு உள்ளதா, அல்லது வேறு ஏதேனும் பணிக்கு செல்லலாமா? கடன் பிரச்சனை தீருமா? யார் அது? 22 அதாவது 22/4/1989. 22/4/1989. 22/4/1989. என்ன பிரச்சனை? காலையில் 5 மணி. என்ன பிரச்சனை படுவீங்க? அதாவது மேட்டூர் அரசு நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன். குறைவான சம்பளம், நிரந்தரமாக வேலை செய்ய வாய்ப்பு உள்ளதா, அல்லது வேறு ஏதேனும் பணிக்கு செல்லலாமா? கடன் பிரச்சனை தீருமா? ஐயா எனக்கு சொல்லுங்கள் ஐயா ப்ளீஸ். கண்ணன் இருங்க, இது யாருன்னு பார்த்துருவோம். துலாம் ராசி, மீனம் லக்கணம், 8ஆம் இடத்துல வந்து கௌலகர்ணம். ஸ்ரீ வராகமூர்த்தியை பாருங்கள், கெட்டியாக பிடிங்க. அவர் சப்போர்ட் பண்ணுவார். குரு வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்து குரு. லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறைவு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து சுவருடைய வீட்டில் தான் இருக்கார். சூரியன் உச்சம், அதுதான் அரசாங்க வேலை. சூரியன் உச்சம். சனி வந்து 10ஆம் இடத்து சனி இருக்கார், செவ்வாய் பார்வையோட. சனி தசை போயிட்டுருக்கு. சனி தசை லாபாதிபதி தசை. சனி தசை 4ஆம் மாதத்துக்கு அப்புறம் முடியுதா? ஓகே. சனி தசை குருபத்தி. வேறு இடம் மாற்றம் வருமா? இப்போ
நீங்கள் இப்போ பண்ணிட்டுருக்கீங்களே இடமாற்றம் வரும், நல்ல வேலை. இப்போ இந்த வேலையை விட உங்களுக்கு கூடுதல் நன்மையான உள்ள வேலை கிடைக்கும், வருமானம் கூடுங்க, கடன் பிரச்சனை தீர்ந்துருங்க. எப்படின்னா இப்போ வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி போயிட்டார் கோச்சார் ரீதியாக, சரிங்களா? ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு வராது. அந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு, ராகையும் பார்க்குறாரு. அவர் தான் வந்து உங்களுக்கு வந்து புத்தி நடத்த போகிறாரு. சனி தசை ராகு புத்தி யோகமான அமைப்பு, சரிங்களா? நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்க போது. ஸோ அதனால் வந்து கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து வரக்கூடிய காலங்கள் ஆட்சி இது கிரக நிலைகள் மாறுது. ஸோ ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க, கடன் பிரச்சனை தீர்ந்துருங்க, கவலைப்படாதீங்க, சரிங்களா? கவலையே படாதீங்க, கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், சரிங்களா? கடைசியாக ஒரு ஜாதகம் மட்டும் எடுத்தால் ஒரு இதுவாக பார்த்து ஏதோ ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு முடிச்சிடலாம். நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பார்த்துலாங்க. நாளைக்கும் கண்டிப்பாக லைவில் வருவேன், நாளைக்கு நைட்டு வரேன் இதே மாதிரி டைமில் ஒரு 7 மணி இல்லை 8 மணிக்கு கண்டிப்பாக வரேன். நீண்ட நாள் முயற்சி, பெயர் விக்னேஷ், தேதி 18/1/1994. நீண்ட நாள் முயற்சியாக நானே இப்போ தான் ஐயா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மயிலாடுதுறை, வெளிநாட்டு வேலைக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். குழந்தை எப்போது பிறக்கும்? நீங்கள் வெளிநாட்டிலேருந்து எப்படியா குழந்தை பிறக்கும்? என்ன சார் நீங்கள் உங்கள் மனைவி ஜாதகத்தையும் சேர்த்து போடுங்க குழந்தைக்குன்னா. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? அதாவது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், குழந்தை எப்போ பிறக்கும்? ஸோ குழந்தை பிறகு தான் பிரச்சனைனா இப்போ உங்கள் மனைவி உங்கள் கூட இருக்காங்களா சார்? விக்னேஷ் சார், அது என்னன்னு சொல்லுங்கள். இப்போ அப்படி பார்த்தா கூட 2 பேத்துக்கு இப்போ பார்க்க டைம் இல்லை. மனைவி ஜாதகம் போட முடியுமா சார்? இப்போ சரி, அந்த இப்போ நம்பர் போட்டுக்க பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து நாளைக்கு எனக்கு உங்கள் மனைவி ஜாதகத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் சேர்த்து போடுங்க. ஏற்கனவே ஒரு அம்மா போட்டிருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கு பார்த்து சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்படியே அவங்களோட ஜாயின் பண்ணி உங்களுக்கும் பார்த்துட்றேன், சரிங்களா? ஏன்னா 2 பேர் ஜாதகம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குழந்தைங்கிறனால. கண்டிப்பாக குழந்தைக்கு உண்டான அமைப்பில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நாளைக்கு எனக்கு போடுங்க, கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். சார், எப்போ தான் மேரேஜ் நடக்கும்? பிஸ்னஸ்ஸு எப்போ, ஜாப் போகலாமா? எப்போ தான் கடன் தீரும்? எல்லாம் சொல்லிட்டீங்க ஹரிராஜா செல்வம். ஆனால் உங்கள் தேதி டைம் போட மறந்துட்டீங்களையா? அதை போட்டால் தானே நானும் பார்க்க முடியும். நீங்களே சொல்லிவிட்டு நீங்களே விடையை மட்டும் கேட்டு தேதி டைம் போடாமல் விட்டீங்க. ஐயா விக்னேஷ், நாளைக்கு கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். நீங்கள் அதுக்காக வந்து இதில் வந்துட்டு நான் அதில் வர சொல்லி காசு எதுவும் பிடுங்கலாம் எதிர்பார்க்காதீங்க. நான் யார்ட்டையும் வந்து பெருசாக வந்து எதிர்பார்ப்போடலாம் பண்ணுறதில்ல. எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய நோக்கம் கூட. அண்ணா குரு தசை எப்படி இருக்கும் அதை கேட்குறீங்க ஐயா? தேதி டைம் போடுங்க ஐயா. தேதி டைம் ஹரிச்செல்வாங்க, ஹரிராஜா செல்வம். இப்போ தேதி டைம் போட்டிங்க, ஆனால் நான் வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு மறந்துட்டேன். இதுதான் உண்மை. 5/7 இதான் கடைசி ஜாதகம். நாளைக்கு பார்த்துக்கலாம், மற்ற எல்லாருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம். 5/7 ஐயோ போயிடுச்சே. ஹரிச்சலம் 5/7/1997. டைம் 11:21. 11:21. செல்வம், தமிழ்நாடு. சனிக்கிழமை பிறந்துருக்கீங்க. மிதுன ராசி, கன்னி லக்கணம், கர்ணம். லக்கணத்திலே செவ்வாய் இருக்கார். கன்னி லக்கணத்தில் செவ்வாய் இருக்கவே கூடாது, உங்களுக்கு கெடுப்பார். 7ஆம் இடத்துல என்ன கேள்வி கேட்டீங்க? நான் மறந்துட்டேன், கேள்வி மறந்துட்டேன். ஐயோ, என்ன கேள்வி கேட்டீங்க? சரி, என்ன கேள்வி கேட்டிங்கன்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே. சார், எப்போ தான் மேரேஜ் நடக்கும்? பிஸ்னஸ் எப்போ பண்ணலாம்? ஜாப் போகலாமா? எப்போ கடன் தீரும்? தசாபதிகளை பார்க்கலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் லக்கணத்தில் 7ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலோ இல்லை 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டாலோ லேட் மேரேஜுங்க. சனி தசை நடக்குது, 7ஆம் இடத்துல அதிபதி சனி தசை நடக்குது, 7ஆம் இடத்துல உட்காந்து பண்ணுறாரு. இந்த சனி தசை குரு புத்தி. இப்போ மேரேஜ் உண்டான அமைப்பு தான். வயசு என்ன? வயசு 30 வயசாச்சு ஆயிருக்கணும். என்ன வயசாகுது உங்களுக்கு? 27 வயசு. 28 வயசாகுது. சனி தசை குரு புத்தி. குரு வந்து உங்களுக்கு சனியும் குருவும் பரிவர்த்தனை. ஐயா, இப்போ மேரேஜ் நடக்கும். மேரேஜுக்கு உண்டான அமைப்பு தான் வந்துருச்சு. கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். நீங்கள் வந்து சனி தசை குரு புத்தியில் உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும்.
ஸோ இந்த மேரேஜுக்கு இது அமைப்பு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். இந்த சனி பகவான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவாரு. ஏன்னா சனியும் குருவும் பரிவர்த்தனை 5ஆம் இடத்தோட தான் பரிவர்த்தனை ஆகிறாரு. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வருஷம் 3ஆம் மாதத்துலேருந்தே உங்களுக்கு மேரேஜுக்குண்டான யோகங்கள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதம் மட்டும் விட்ருங்க, அடுத்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மேரேஜுக்கு, சரிங்களா? அதாவது ஏன்னா குரு உள்ளே வந்துடுவார் உங்கள் ராசிக்குள்ளே. குரு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு மேரேஜுக்குண்டான யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மே 15க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்மாக மேரேஜ் நடந்துடும், சரிங்களா? கவலைப்படாதீங்க, சூப்பராக இருப்பீங்க. நல்ல வளர்ச்சியான அமைப்பு தான் ஜாதக ரீதியாக. ஓகேங்க, நம்ம நாளைக்கு மிச்ச ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் எப்போவுமே ரெகுலராகவே உங்களை ஃபாலோ பண்ண முடியும் என்னையாலையும். அதனால் கொஞ்சம் நாளைக்கு நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். மிச்சவங்களுக்கு டெய்லி பார்த்துடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டோன்னா முடிச்சு விட்டுடலாம். எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்ல, நல்லா இருக்கிறதானே ஜாதக பலனே பார்க்குறீங்களே, அதுதானே யோகமாகவே நடக்கணும். அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்க மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை முறையை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறதுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணட்டும், சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது, இது ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நான் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன், இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்ளம் இல்லாத ஒரு மனிதரே இல்லை, எல்லாருக்கும் இங்கே பிரச்சனை இருக்குது. அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, சரிங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களை முடிவு பண்ணிடும், உங்களை எந்த லெவலுக்கு, ஹை லெவலுக்கு கொண்டு போகிறதா இல்லை லோ லெவலுக்கு கொண்டு போகிறதான்னு. உங்களை ஹை லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்து மூலிமா நீங்கள் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிடுவீங்க. நண்பர் யார், மனைவி யார், அம்மா யார், குழந்தை யார். ஸோ இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் அதாவது அவங்களுக்காக நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சிங்களா இல்லை சேஃப்டி பண்ணாமல் இருக்கீங்களா, இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். ஏன் அதை கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா தான் நீங்கள் யாருன்னு உணர்வீங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் 10 ரூபா பாக்கெட்டில் இருக்குது, நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு இதெல்லாம் பண்ண வைக்கிறதும் ஜாதகம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களை தவறான வழியில் கொண்டு போகிறதும் அதே ஜாதகம் தான், சரிங்களா? நல்ல வழியில் கொண்டு போகிறதும் அதே ஜாதகம் தான். அப்போ நம்மளை தவறான வழியில் இந்த ஜாதகட்டத்தை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவயோக காலத்தில் நமக்கு நிறைய கொடுத்து நிறைய தவறான வழியில் நம்மளை போக வைக்கும். அதாவது யோக காலத்தில் அப்படி பண்ணாது. அவயோக காலத்தில் என்ன பண்ணுன்னா, அவயோக காலம்னா என்ன, ஒரு ராசிக்கு 6, 8 அதிபதிகள் திசை வந்துச்சுன்னா, ஒரு லக்கணத்துக்கு 6, 8 அதிபதி திசை வந்துச்சுன்னா, உங்களை நெகட்டிவான வழியில் உங்களை கொண்டு போயிடும். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோக திசைனா பாசிட்டிவான வழியில் கொண்டு போகும். ஆனால் இது இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் உங்களுக்கு ஜாதகத்தையும் கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு யோகமான இது அவயோக காலத்திலே இந்த கோச்சாரங்கள் எப்போல்லாம் நல்லா வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். ஆனால் நம்ம தான் அதை மறந்துடுவோம், இதுதான் உண்மை. ஸோ நாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு திங்கிங்கில் நம்ம போயிட்டுருப்போம். அதனால் என்னென்னா, மனசு எப்போவுமே நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களாலும் நல்லா இல்லாட்டலாம், முதல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுடைய ஜாதகம் இந்த மாதிரி இப்போ நம்ம போடுறதில்ல, இந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. நானே சொல்லுறேன், நீங்கள் யோக தசை இருக்குது, நீங்கள் போய் உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எனி டைம் நீங்கள் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுவே நீங்கள் அவயோக காலமாக இருக்கா, நீங்கள் அது பண்ணாதீங்க, அதுக்கு நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேனே. ஏன், அதாவது நீங்கள் தொழில் பண்ணாதீங்க, சொந்த தொழில் பண்ணாதீங்க, உங்கள் பிரச்சனையிலேருந்து இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும், அதனால் நீங்கள் பண்ணாதீங்க, வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா பண்ணிட்டீங்க போயிட்டுருக்கு அப்படின்னா அப்படியே நியூட்ரல்லே போங்க, பெருசாக அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா யோக திசைகளும் யோக காலங்கள் தான் ஒரு மனிதன் அவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைய வைக்கும். யோக காலங்கள் இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவோம், கீழே இறக்கி கொண்டு வந்துடும், நமக்கு கடனை கொடுத்துருவோம், நமக்கு நோயை கொடுத்துருவோம். சரி, கடன் நோய் வரல அப்படின்னா நமக்கு எதிரிகள் உண்டாக்கி பய உணர்வோடு உட்கார வைக்கும். ஸோ இது எல்லாமே பிரபஞ்சது இந்த கிரகத்துடைய அமைப்புகள் தான், சரிங்களா? நாமளும் அந்த அவயோகமான காலங்களாக இருக்குது, நமக்கு நெகட்டிவாக நடந்துட்டுருக்கு, மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா எந்த சூழ்நிலையும் நம்ம தவறான எண்ணத்தோடு எங்கேயுமே ட்ராவல் பண்ணக்கூடாது. இந்த தவறான எண்ணங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடன் ஆயிடுச்சு, அதனால் ஒரு திருட்டு பண்ணி நம்ம அந்த கடத்தை அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க. இல்லை நமக்கு கூடுதல் கடன் ஆச்சு, நம்ம நம்மளுடைய உயிரே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் எப்போவுமே மரணங்கிற விஷயத்தை பற்றி யோசிக்கவே கூடாது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே திருட்டு மரணம் ரெண்டுமே உங்களை உங்கள் வாழ்க்கையை சிதைச்சிடும். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் என்ன கோயில் வழிபாடுகள் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போங்க, அங்கே போய் உட்காருங்க, மனசு அமைதி பெறும். எந்த மாதிரி பிரச்சனைனாலும் நீங்கள் அங்கே சொல்லுங்கள், அவங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவாங்க.
உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புவாங்க. இங்கே மனிதர்கள் தான் உதவி பண்ண வருவாங்களே, கடவுள் வந்து உதவி பண்ண மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதர்கள் வந்து கடவுள் வந்து மனித ரூபத்தில் வந்து உதவி பண்ணுவாங்க. இதை நான் என் வாழ்க்கையில் சரி, நிறைய பேர் வாழ்க்கையில் நான் வந்து சொல்லி அது நடந்திருக்கு. சரிங்களா? நடந்துக்கிட்டும் இருக்குது, இனியும் நடக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே மனிதர்கள் மட்டும்தாங்க ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவிங்க. நீங்கள் நல்லா இப்போ நீங்கள் கடந்து வந்த காலகட்டத்திலாம் பாருங்கள். கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு நீங்கள் நிறைய பேர் போடுறீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் எல்லாத கஷ்டத்துக்கும் ஒரு ஒரு தீர்வு எங்கே இருக்குன்னா, வேற ஒரு மனிதன்ட்டு இருந்து தான் அந்த தீர்வு கிடைக்குமே தவிர, கஷ்டம் வந்து கடவுள் வந்து உங்களை தீர்த்து வச்சுருவோன்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்கவே நடக்காது. மனிதர்கள் தான் வந்து உங்களுக்கு கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்களே. வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வருவார். உங்கள் கஷ்டத்தை தீர்ப்பாங்க. சரிங்களா? கவலைப்படாதீங்க. எந்த சூழ்நிலையும் கவலையை ஓரங்கட்டி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. உங்கள் குலதெய்வங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் முன்னோர்கள் தான் உங்கள் குலதெய்வமே. உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கோங்க. எந்த மாதிரி ப்ராப்ளம்னாலும் உங்கள் முன்னோர்கள் முன்னாடி வந்து நின்று உங்களை உங்களை பாதுகாத்து எடுத்துகிட்டு போவாங்க. உங்களை எங்கேயுமே கஷ்டப்படுத்த விடாமல் உங்களை வந்து பாதுகாத்து உங்கள் வாழ்க்கை முறையில் மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. நான் இப்போ டெய்லி வந்து உங்களுக்கு பலன் போடும்போது நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லணும்னு நினச்சி தான் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக பேசணுன்னு தான் என் மனசுக்குள்ளே தோணுது. ஏன்னா உங்களுக்கு மோட்டிவ் தான் பண்ணணும். அதாவது உங்களை முன்னேற்றத்துக்கு உங்கள் தன்னம்பிக்கை கொடுத்துட்டா போதும், நீங்கள் அழகாக ஓடி ஜெயிச்சிடுவீங்க. ஸோ அந்த ஒரு வேலையை தான் நான் செய்யறதுக்காக வந்திருக்கேனே. சரிங்களா? நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக தான் மனிதராகவே பிறந்திருக்குமே. ஏன்னா மனித பிறவி வந்து கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித பிறவி வந்து அதாவது மனிதன் மட்டும்தான் 6வது ஒரு அறிவை நினச்சி அவனை செதுக்கிக்கிட்டு சிந்திச்சு அவனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவனே பண்ணிக்கிட்டு அந்த மூமெண்ட் வந்து தவறான மூமெண்ட்டை மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும். திருட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தற்கொலைகள், இந்த 2 விஷயத்தையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி வேணால் முடிவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளமா, அந்த இடத்த விட்டு தள்ளி போங்க. கொஞ்ச நாள் தள்ளி இருந்துட்டு திருப்பி அதே இடத்துக்குள்ளே நீங்கள் ராஜாவாக வரலாம். ஸோ இது எல்லாமே உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டது தான். சரிங்களா? வழிகள் வரதான் செய்யும். நம்மளை சுற்றி நம்ம மனிதனாக பிறந்துட்டாலே வழிகள் வரதான் செய்யும். நம்மளை செதுக்குறாரு இறைவன். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை வந்து செதுக்குறாங்க. நம்ம செதுக்கி 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 நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒரு ஒரு பிரகாசமான ஒரு அமைப்பு. ஏன்னா வைரக்கல்லே அறுத்தா தான் வந்து வைரமாக வருதே. ஒரு கல் வந்து அறுக்க தான் அந்த வைரமாக ஜொலிக்குது. அந்த மாதிரி நீங்களும் வைரமாக ஜொலிக்காக தான் உங்களை கடவுள் வந்து உங்களை ஆளுமை பண்ணி உங்களுக்காகவே உங்களுடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே உங்களை வந்து வழிநடத்துகிறாரு இறைவன். உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா வரணும், வாழ்க்கையில் முறையில் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களை எடுத்துகிட்டு போகணும். அப்போ வந்து நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா என்னென்னு பார்ப்பாங்க இறைவன். நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் நல்லா ஃபேஸ் பண்ணி பெரிய லெவலில் வளர உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்ருப்பார். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு ஏஜ் காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு வளர்ச்சி கிடைச்சிட்டே இருந்திருக்கும். புரியுதுங்களா? ஒரு கல்வி கிடைக்குது, அது முடிஞ்சுன்னா நல்ல காதல் கிடைக்கும், அது முடிஞ்சுன்னா நல்ல மனைவி கிடைப்பாங்க, குழந்தைங்க கிடைப்பாங்க, நல்ல நீங்கள் ஒரு தகப்பன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருவீங்க. அதுக்கு அடுத்தபடியே வந்து மாமனார் இல்லை அதாவது ஒரு மாமனாருங்கிற ஒரு அந்தஸ்து, அதுக்கு அடுத்து தாத்தா பாட்டிங்கிற ஒரு அந்தஸ்து, இந்த மாதிரி வளர்ச்சி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குமே. அதே மாதிரி தான் உங்கள் பொருளாதாரமும். சரிங்களா? உங்கள் பொருளாதார அமைப்பும், கடனும் நீங்கள் கேட்டு கிடைக்க போகிறதில்ல, கடனும் தானாக வருது தான், பொருளாதாரமும் தானாகவே வரும். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த லெவலில் நீங்கள் பொருளாதாரம் அமையணும், எந்த லெவலில் உங்களுடைய வளர்ச்சி அமையணும்னு இருக்குது. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு கஷ்டத்தை வரும்போது மட்டும்தாங்க கடவுளை நம்ம தேடி போகிறோம். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் கடவுள் தேடி அதிகமாக கூட்டம் போகுது. யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்க பெருசாக வந்து கடவுள்கிட்ட போகிறதில்ல. என்னென்னா தெரியுது, இறைவனுக்கு தெரியும் இவனுக்கு கஷ்டம் கொடுத்தா இவன் நம்மளை தேடி வருவான், நம்ம வந்து அவனுக்கு உதவி பண்ணுவான். ஸோ அவன் முதல்ல நம்மளை தேடி வரட்டும், அவனை பாதுகாப்போம், பதப்படுத்துவோம், பக்குவப்படுத்தி பக்குவமாக ரெடி பண்ணி அவனை அனுப்புவோம். திருப்பி ரேஸில் ஓடட்டும். இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையே. அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் வாழ்க்கை முறைங்கிற ஒரு ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பக்குவப்படுறதுக்காக உங்களை சர்வீஸ் பண்ணி உங்களை ரீகலெக்ஷன் பண்ணி நீ பண்ண தப்பெல்லாம் உணர வைக்கிறது தாங்க இந்த 7.5 சனி அஷ்டம சனியில் வந்து மாற்றுறது. இந்த 7.5 சனி அஷ்டம சனியில் வந்து மாட்டி உங்களுக்கு வந்து ரீகலெக்ஷன் பண்ணுவாங்க இறைவன். வந்து ரீகலெக்ஷன் பண்ணி நீ இந்தந்த தப்புலாம் பண்ணியிருக்க, நீ இந்தந்த விஷயத்தெல்லாம் நீ வந்து தவறுகள் செஞ்சுட்ட, நீ இதெல்லாம் வந்து நீ இனிமேல் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களை ரீகலெக்ஷன் பண்ணி உங்களை திருப்பி அதே ரேஸில் கொண்டு வந்து ஓட விடுவார். நீங்கள் திருப்பியும் வந்து அப்படியே அந்த ரேஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வரும்போது ஜெயிக்கக்கூடிய டைமில் நல்லா போய்ட்டு உங்களை நீங்களே மிதப்பில் வந்து விட்டுட்டிங்கன்னா திருப்பியும் அஷ்டம சனியில் கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பார். ஸோ இதுதான் இறைவனுடைய வேலையை. அவர் வந்து அவருடைய வேலையை அவர் எப்படி கரெக்டாக செய்கிறார், அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் எப்போவுமே கரெக்டாக இருங்க. உங்களுடைய நல்ல காலம் வரும்போதும் நீங்கள் இறைவனை வழிபாடு முறை பண்ணுங்கள். உங்களுக்கு பேட் டைமாக இருக்குது அப்பவும் இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். இறைவன் மட்டுமே உங்களுக்கு ஒரு தனிநபரை அனுப்பிச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இதுதான் உண்மை.
ஸோ ஆனால் உங்கள் வாழ்க்கை வந்து என்றைக்குமே எந்த கடன்னு நினச்சியோ, இல்லை ஒரு தீராத நோய் இருக்குதுன்னு நினச்சியோ, இல்லை தீராத ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சே அப்படின்னு நினச்சியோ வருத்தப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. எல்லாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சு, இதுவும் உன்னோட செயல், இதுவும் நீங்கள் இதுலேருந்து என்னை மீட்டெடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை நீங்கள் யாரை வேணாலும் பிடிச்சிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தில் வந்து உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, தனிநபராக உங்களுடைய விருப்பம் அது. அதை யாரும் இங்கே தடை பண்ண முடியாது, தடை பண்ணக்கூடாது. ஹியூமன் ரைட்ஸ் அது. உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நீங்கள் வந்து வழிமுறைகள் பண்ணி உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் வழிமுறை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைனாலும் குலதெய்வம் முன்னாடி நின்று உங்களை வழி நடத்தும். அதேமாதிரி குலதெய்வங்கள் எப்படின்னா, நீங்கள் எந்த லெவலுக்கு அவங்கள நேசிக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு தான் அவங்க உங்களை நேசிப்பாங்க. இந்த ஒரு சிலவங்களுக்கு ஜாதகட்டம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கோம். நல்லா தானே இருக்குது, அப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அங்கே குலதெய்வம் வந்து தடுக்கும். நீ என்னை தேடி வரையா ஏன் வரலன்னு அந்த குலதெய்வம் உங்களை ஏங்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி ஒரு பணத்துக்காக ஏங்குறீங்க, நீங்கள் எப்படி ஒரு மனிதருக்காக ஏங்குறீங்க, ஒரு காதலுக்காக ஏங்குறீங்க, ஒரு கடனை தீர்க்கணும் அப்படின்னு ஏங்குறீங்க, இல்லை பணத்து மேலே மோகத்தில் ஒரு ஏங்குறீங்க. இப்படி ஏக்கத்தோடு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் முன்னாடி உள்ள முன்னோர்கள் அவங்க வந்து வழி நடத்தணும்னு நினச்சிட்டு அவங்க உங்கள் மேலே ஏக்கத்தோடு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள வந்து வழி நடத்தணுமே, அவங்கள நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் தேவையானது அனைத்துமே செஞ்சு கொடுக்கணுமே. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு தேவையானது என்னென்னா இறைவனுடைய அமைப்பு. இறைவன் வந்து முன்னோர்கள் தான். அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பணிவிடையை நீங்கள் எப்போவுமே அவங்க வணங்கக்கூடியதை பணிவிடையை நீங்கள் செய்யுங்க. அதை செஞ்சீங்கனாலே உங்கள் லைஃப்பில் உள்ள நிறைய விஷயங்கள் மாறும். முன்னோர்கள் வழிமுறை பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிமுறை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் எந்த மாதிரி யோகமாக இருக்கோ அவயோகமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.